ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜயோட மனசில் அவ்வளோ லவ் தான் தெரிஞ்சது என்னை பார்க்க. ஆனால் எனக்கு வந்து அந்த போஸ்ட்டு தாங்க ஞாபகத்தில் வந்துகிட்டே இருந்தது. இந்த இன்றைக்கான எபிசோடு பார்க்கும்போது போஸ்ட்டு தான் அந்த அழுதுகிட்டு இருந்தார் இல்லையா, தாத்தா மடியில் படுத்து, அந்த போஸ்ட்டு தான் எனக்கு வந்து போச்சு. ஆனால் விஜயை ரசிக்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. காவேரியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போயிரு, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி தெரில. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் விஜய் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் உள்ளே தள்ளி பார்த்தோம் அப்படின்னா வந்து வெண்ணிலா வந்து உட்காந்து நர்ஸு வந்து ஏதோ கொடுத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து விஜய் கால் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மைண்ட் வயசில் போய் நினச்சிட்ருப்பாங்க காவேரி. என்ன அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதில் வந்து விஜயோட காதல் அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த பையன் இதே மாதிரியே காட்டுங்க, லவ்வர் பாயாவே காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இமோஷ்னலாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஃபேன்ஸுக்கும் விஜய்க்கும் அவ்வளோ கனெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஷார்ட் டெம்பரில் அந்த பையன் வந்து இந்த சீரியலில் அப்படியே கலக்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டார் மக்களோட காட்டை அப்படின்றது தான். ஆனால் இப்போ வந்து இந்த அடுத்தடுத்து என்ன நடக்குது அதை அப்புறமா பேசலாம். இன்றைக்கான எபிசோடில் வந்து அவரோட லவ் அந்த அளவுக்கு இருந்தது. அது எப்படி உடஞ்சது, எப்படி பிரேக் ஆச்சு, எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நினைக்கவே முடியல.